விசாலமாக்கு. என்ன விசாலமாக்கு? எதை நான் விசாலமாக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இப்போ ஒரு சின்ன டென்ட் மட்டும் போட்டு ஒரு கூடாரத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கூடாரத்துக்குள்ளேயே வாழ்வோம், அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருப்போம். இதுதான் இருக்கும். எலி பொந்து பார்த்துக்கிறீங்களா? எலி அது தோண்டி தோண்டி ஒரு பொந்து உண்டாக்கிடும். அது பொந்து உண்டாக்கிட்டா அதை வேகமா போயிட்டு உணவெல்லாம் தேடி அது கடைசி எடுத்துட்டு அந்த பொந்துக்குள்ள வச்சுக்கும். அப்புறம் அது குட்டி போடும். அந்த பொந்து தான் அது இருப்பிடம், வாழ்விடம் நினைச்சுக்கும். அதை விட்டு அது வெளியே வராது. இன்னைக்கு பல நேரம் நம்முடைய சிந்தைகள் எப்படிதான் இருக்குது? எலி பொந்து மாதிரி. இதுதாங்க என் வாழ்க்கை, இதுதாங்க என் பவுண்டரி, இதுதாங்க என் எல்லை, இதுக்குள்ளேயே வாழ்ந்து இதுக்குள்ளேயே மறித்து போயிடணும், அதுக்கு பிறகு என் குடும்பம் வந்தாலும் இதுக்குள்ளேயே இருக்கணும் என்று இன்னைக்கு எலி பொந்து போல ஒரு சிந்தையை வைத்திருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, விசாலமாக்கு. புரியலையா? இங்க தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். விசாலமாக்கு. ஃபராட்ஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஃபராட்ஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் வெடித்து சிதற வேண்டும். அப்படி என்றால் குறுகிய வட்டத்துக்குள்ள வெளியே வா. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா. இவ்வளவுதான் காசு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழ்க்கை என்று ஒரு கட்டம் போட்டு ஒரு பவுண்டரிக்குள்ள 4 கட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல நேரங்கள் நம்ம அப்படிதான். இவ்வளவுதாங்க சம்பளம், இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இப்படி தாங்க வாழ்ந்து இப்படியே தாங்க முடிக்கணும், இதுலயே என்ன பண்றது தெரியலையே போய் மண்டையை போட்டு பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கர்த்தர் உன்னை இதுக்குள்ள இருக்க கர்த்தர் உன்னை அழைக்கல. பல நேரம் அப்படி யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் வசனம் விசாலமாக்கு. உன் சிந்தையில ஒரு விசாலம். இந்த ஃபராட்ஸ் என்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா அந்த ரேஷ் என்ற லெட்டர் எதை குறிக்க தெரியுமா? அந்த எழுத்து சிந்தை, உன் தலையை குறிக்கும். உன் சிந்தையில என்ன இருக்குதோ அது உன் வாயில வருது. அதான் அந்த இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதயத்துல என்ன இருக்குது? சிந்தையில என்ன இருக்குது? அந்த சிந்தையில இருக்குதோ வாயில பேசுற. என்ன பேசுற? நல்லா பேசலாம், நல்லா இருக்குங்க, நான் வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது. சிந்தையும் வாய், சிந்தையில ஒண்ணு நினைக்குது, சிந்தையில இருக்கிறத வாய் பேசுது. அந்த சாடே என்று எழுத்து தெரியுமா? அதனால் ஹூக், முள்ளு மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்வில் எது இருக்குது? ஹூக். இது நெகட்டிவாவும் பார்க்கலாம், பாசிட்டிவாவும் பார்க்கலாம். எப்படி என் சிந்தையில் இருக்குது என் வாயில வருது, அதை அந்த ஹூக் போட்டு பிடிச்சிக்குது. அதை தான் என் சரீரம் ஹூக் பண்ணிக்குது. புரியுதா? புரியலையா? நீ எதை நினைக்கிற? இப்படிதாங்க என் வாழ்க்கை ஒரு சிந்தையில இருக்குது. என் சம்பளம் 10,000, மாசம் 10,000, அந்த 10,000 வச்சு எப்படி வாழணும், அப்படிதான் இருக்கணும். இல்ல, நான் சம்பாதிச்சாதான் என் வாழ்க்கையே ஓடும், நான் சம்பாதிச்சாதான் குடும்பமே நடக்கும், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அது ஊசிந்த